வத்தலக்குண்டு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில சிறப்பு செயற்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட 7 தீர்மானங்களை விளக்கி பொதுக்கூட்டம் நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு காளியம்மன் கோவில் அருகே பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில சிறப்பு செயற்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட 7 தீர்மானங்களை விளக்கியும் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களித்த தமிழக வாக்காளர்களுக்கு நன்றி பாராட்டியும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு திண்டுக்கல் மாநகராட்சி மன்ற உறுப்பினரும் பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட தலைவருமான தனபாலன் தலைமை வகித்தார். திண்டுக்கல் மாவட்ட பொதுச் செயலாளர் கோவிந்தராஜ் வரவேற்று பேசினார். மாவட்ட மகளிரணி செயலாளர் வினோதினி ஒருங்கிணைத்து பேசினார். பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் ராம சீனிவாசன் சிறப்புரையாற்றி பேசினார். வத்தலக்குண்டு தெற்கு ஒன்றிய தலைவர் செந்தில்குமார், நிலக்கோட்டை வடக்கு ஒன்றிய தலைவர் பாஸ்கரன், நிலக்கோட்டை தெற்கு ஒன்றிய தலைவர் ராமகிருஷ்ணன் முன்னிலை வகித்து பேசினார்கள். பொதுக்கூட்டத்தில் மாநில கூட்டுறவு பிரிவு பொதுச் செயலாளர் முத்துராமலிங்கம், வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட தலைவர் ராஜா, அமைப்புசாரா பிரிவு மாவட்ட துணைத் தலைவர் கருணாநிதி, தரவுதள பிரிவு மாவட்ட செயலாளர் அன்புச்செழியன், விவசாய அணி துணைத் தலைவர் சிவமணிகண்டன், கூட்டுறவு பிரிவு ஒன்றிய தலைவர் குமார், கூட்டுறவு பிரிவு மாநில துணைத் தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான அன்பழகன், மாநில பொதுக்குழு உறுப்பினர் PR சீனிவாசன், திண்டுக்கல் மாவட்ட செயலாளர் மற்றும் நிலக்கோட்டை தொகுதி செயலாளர் வழக்கறிஞர் அழகுமணி, பள்ளப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் நாகேந்திரன், பட்டிவீரன்பட்டி பேரூராட்சி கவுன்சிலர் ஜெயமூர்த்தி, வத்தலக்குண்டு வடக்கு ஒன்றிய தலைவர் அன்புச்செழியன், மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் பரணிதரன், அண்ணாதுரை, அர்ஜுன பாண்டியன், பொம்மையா பாபு, ரத்னசாமி, ஒன்றிய நிர்வாகிகள் வத்தலக்குண்டு வடக்கு நீலமேகம், மதுரை வீரன், தலகுண்டு தெற்கு முத்துராமன், நிலக்கோட்டை வடக்கு கணேஷ், ராணிக்கருப்புசாமி, நிலக்கோட்டை தெற்கு சாத்தாவு ஆகியோர் வாழ்த்தி பேசினார்கள். முன்னதாக நாட்டுப்புற பாடகர் சின்னச்சாமி தலைமையில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் கொள்கை விளக்க பாட்டுக் கச்சேரி நடைபெற்றது. மாநில பொதுச் செயலாளர் பேசும்போது திமுக ஆட்சியில் கருத்து சுதந்திரம் முழுமையாக நசுக்கப்படுகிறது. பிரதமரை அவதூறு பேசி சமூக வலைதளத்தில் வெளியிட்டால் எந்த வழக்கும் பதிவது கிடையாது. ஆனால் முதலமைச்சரை பற்றி தெரியாமல் பதிவிட்டால் கூட உடனடியாக கைது செய்து சிறையில் அடைக்கின்றனர். சிறையில் அடைக்கப்படுபவர்கள் எல்லாம் பாஜகவினராகவும் அவதூறு பேசுபவர்கள் எல்லாம் திமுகவினர் இருக்கின்றனர். திமுக அரசு பாரபட்சமின்றி நடந்து கொள்ள வேண்டும். மத்திய அரசுடன் இணக்கமாக இருந்தால் தமிழகத்துக்கு நிறைய பலன் கிடைக்கும். தமிழ் மக்கள் மீது அதிக அன்பு கொண்ட ஒரு பிரதமர் மோடி நமக்கு கிடைத்திருக்கிறார். அதை பயன்படுத்தி வளர்ச்சி பெற வேண்டும் என பேசினார். பிறந்த ஊர் வத்தலகுண்டு. இந்த வத்தலகுண்டு திமுக ஆட்சிக்கு வந்தவனே இங்க சிங்கப்பூர் ஆக்குறாரு ஐ பெரியசாமி. எத்தனை தடவை திண்டுக்கல் வத்தலகுண்டுக்கு வந்திருக்காரு. இன்னைக்கு பக்கத்துல வத்தலகுண்டு டவுனுக்குள்ள ஒரு அரசு மருத்துவமனை இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் ஒரு சிறந்த மருத்துவமனையா கொண்டு போய் சொன்னார் ஐ பெரியசாமி. அப்ப கூட சொன்னார் முத்துராமலிங்கம் சொன்னார், எனக்கு மாமன் தாங்க வேணும், ஆனா மானம் இல்லாம ரோசம் இல்லாம அலையிறாரு அந்த ஆளு அப்படின்னு முத்துராமலிங்கம் சொன்னார். ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்டேன். பின்ன என்ன தலைவரே, இந்த அரசு மருத்துவமனையில ஒரு டாக்டர் இல்ல. காலையில 10 மணிக்கு போனா ஒரு டாக்டர் இருக்காரு. நோயாளி பார்த்தா 200 பேர் இருக்காங்க. ஒருத்தர் மண்டையை உடைச்சு ரத்தத்தோட வடிஞ்சிட்டு நிக்கிறான், இன்னொருத்தர் மயக்கம் போட்டு ஸ்ட்ரெச்சர்ல இருக்கிறான். மாறி மாறி நிக்கிறாங்க. இந்த ஐ பெரியசாமி பிறந்த ஊர்ல 4 கிடைக்கிறது இந்த அரசு மருத்துவமனைன்னு சொன்னார். அப்ப நான் முத்துராமலிங்கம் சொன்னேன், திண்டுக்கல் இதை விட மோசமா இருக்கு. அதே ஐ பெரியசாமி தான் இந்த மாவட்டத்துக்கு அமைச்சரா இருக்காரு. ஒட்டனுக்கு ஒரு அமைச்சர் இருக்கார் சக்கரபாணி. 2 அமைச்சர்கள் இருக்கக்கூடிய
மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம். இன்னைக்கு அரசு மருத்துவமனை, அரசு மருத்துவ கல்லூரி கட்டி கொடுத்தவர் யாருன்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். திண்டுக்கல்லுக்கு அரசு மருத்துவ கல்லூரி கொடுத்தவர் நரேந்திர மோடி அவர்கள். ஆனா அது யார் இன்னைக்கு கட்டி காக்குறாங்க அப்படின்னா ஐ பெரியசாமி திராவிட முன்னேற்ற கழகம். 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம 4 வழிச்சாலையில போல ஒரு விபத்து ஏற்பட்டுச்சுன்னா தலையில அடிபட்டுரும். தலையில அடிபட்டாலே திண்டுக்கல்ல வந்து வைத்தியம் பார்க்க மாட்டோம், நேரம் 108 அனுப்பிடுவாங்க மதுரைக்கு. அரசு மருத்துவக் கல்லூரி எதுக்காக மோடியா கொடுத்தாரு தெரியுமா? விபத்து ஏற்பட்டா தலைக்காய சிகிச்சை பிரிவு வந்து அத்தனை சிகிச்சையுமே உயர்தர சிகிச்சை தரணும்னு சொல்லி தான் மோடி ஐயா திண்டுக்கல்ல அரசு மருத்துவக் கல்லூரி கொடுத்திருக்காரு. திராவிட முன்னேற்ற கழகம் அங்க மருத்துவர் அமைச்சிருக்காங்க, இன்னைக்கு வரைக்கும் இல்லை. எந்த விபத்து ஏற்பட்டால் நேரடியா 10 நிமிஷத்துல இங்க கொண்டு வந்து அட்மிஷன் போட்டுறோம் எங்க நம்ம திண்டுக்கல்ல. அடுத்து 5 நிமிஷத்துல நேரா 108 அப்படியே அனுப்பி மதுரைக்கு அனுப்பிடுறாங்க. போற வழியில ஐயா உயிர் போச்சுங்கிறாங்க. ஒரு 10,000 மக்கள் இருக்காங்க இன்னைக்கு, சுத்தபத்து கிராமம் ஊரா இன்னைக்கு வர்றாங்க. இந்த அரசு மருத்துவமனையில் இன்னைக்கு தான் வைத்தியம் பார்க்கக்கூடிய நவீன சிகிச்சை இருக்கா? அதைத்தான் நம்ம முத்துராமலிங்க சொன்னார். அவருடைய வேலை பெட்டியில் எப்போதும் மட்டும்தான். மோடி பிரதமராக வர வேண்டும் என்று இந்த திண்டுக்கல்ல வாக்களிச்சிருக்கிறாங்களே, அவங்க அவ்வளவு பேருக்கும் நமது சாஷ்டாங்கமான நமஸ்காரத்தை சொல்லி இந்த மக்களுக்கு நாம் நன்றி தெரிவிக்கிறோம். ஜனநாயகத்தில் மக்கள் தான் கடவுள். அரசியல்ல ஜனநாயகத்தில் கடவுளுக்கு இடம் இல்லை. இப்ப யார் கடவுள்? மக்கள் தான் கடவுள். பீப்புள் ஆர் காட் இன் டெமோக்ரஸி. அதனால இந்த நடமாடும் கடவுள்களுக்கு நாம் நன்றி சொல்வதற்காகத்தான் இங்கே வந்திருக்கிறோம். அந்த நன்றி உங்களுக்கு உரித்தாக. இந்த வருஷம் 2024 உலகமெல்லாம் தேர்தல் நடக்குதுங்க. உலகமெல்லாம் மக்கள் தொகை ஒரு 700 கோடி இருக்குன்னு சொல்றான். 700 crore உத்தேசமா, கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். அதுல இந்த வருஷம் 2024 மாத்திரம் ஒரு 400 கோடி பேர் ஓட்டு போடுறான் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவு நாட்டிலையும் தேர்தல் நடக்குது இந்த வருஷம். இங்கிலாந்துல தேர்தல் முடிஞ்சிருச்சு, பிரான்ஸ்ல முடிஞ்சிருச்சு, ஜெர்மனில முடிஞ்சிருச்சு, இலங்கையில நடக்க போகுது, அமெரிக்கால நடக்க போகுது, இந்தியாவில் தேர்தல் முடிஞ்சிருச்சு. அப்போ இவ்வளவு கோடி மக்கள் அவங்கள் நாட்டினுடைய தலைவரை, அதிபரை தேர்ந்தெடுப்பதற்கு இந்த வருஷம் ஓட்டு போடுறான். அப்ப அதுல நரேந்திர மோடியோட சிறப்பு என்ன? உலகத்திலேயே மிக மிக அதிக மக்களால் 23 கோடி பேர் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த ஒரே பிரதமர் நரேந்திர மோடி மட்டும்தான். நரேந்திர மோடி பிரதமராக எவ்வளவு பேர் ஓட்டு போட்டிருக்காங்க? 23 கோடி பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் அமெரிக்காவில் ஜனாதிபதி தேர்தல் வரப்போகுது. அந்த தேர்தலில் ஒருத்தர் ஜனாதிபதி ஆக போறாரு. அவர் எவ்வளவு பேர் அவருக்கு ஓட்டு போடுவா? வேணா ஒரு 10-12 கோடி பேர் ஓட்டு போடுவான். இங்கிலாந்துல ஒரு பிரதமர் தேர்ந்தெடுக்கிறார், எவ்வளவு பேர் ஓட்டு போடுவான்? 1.5 கோடி 2 கோடி போடுவான். இலங்கையில மக்கள் தொகையே 1 கோடி 1.5 கோடி தான். 23 கோடி பேர் நரேந்திர மோடி தான் எங்க தலைவர் அப்படின்னு வாக்களித்திருக்கிறான்னா, உலகத்தின் உச்சாணி கொம்பில் அமர்ந்திருக்கிற ஒரே தலைவர் நரேந்திர மோடி தான் என்பதில் நமக்கு எந்த சந்தேகமும் இல்லை. மத்திய பிரதேசத்தில் மொத்தமே 29 சீட்டு தான். 29 சீட். குஜராத்ல 26 தான். மெஜாரிட்டி நம்ம தான். ராஜஸ்தான்ல மெஜாரிட்டி நம்ம தான். ஒரிசாவில் 24 வருஷம் நவீன் பட்நாயக் ஆட்சி தட்டி தூக்கிக்கிறார் நரேந்திர மோடி. அப்படியே பிஜேபி ஆட்சி. இப்போ ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி காலி, கர்நாடகாவில் தூக்கிட்டோம். இதுவரை நாம் கணக்கே ஓபன் பண்ணாத கேரளாவில் ஒரு சீட்டு சுரேஷ் கோபி ஜெயிச்சு திருச்சூர் தொகுதியை கைப்பற்றி இருக்கிறோம். எத்தனை அருணாச்சல பிரதேசத்தில் மறுபடியும் ஆட்சிக்கு வந்திருக்கோம். எத்தனை மாநிலங்கள் பாரு பிஜேபி தான் ஸ்வீப். இவன் சொல்ற நரேந்திர மோடி மக்கள் செல்வாக்கை இழந்து விட்டாங்க. 23 கோடி பேர் ஓட்டு போட்டுருக்காங்க. லூசு. நரேந்திர மோடி செல்வாக்கு இழந்துட்டாங்க. காங்கிரஸ் கட்சிக்கு எத்தனை பேர் ஓட்டு போட்டிருக்காங்க? 13 கோடி பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. 13 கோடி காங்கிரஸ் இண்டி கூட்டணி, 23 கோடி நரேந்திர மோடி. ஆனா லூசுல நீ 13 கோடியில இருந்து 23 கோடி வரைக்கும் இன்னும் 10-15 வருஷம் ஆக முடியாது நரேந்திர மோடி. அதுக்கப்புறம் அதை விட டாப்ல போயிடுவாரு பிஜேபி. எப்பயும் பக்கத்துல வர முடியாது. 3ஆம் முறை மோடி பிரதமராக ஆச்சரியப்படுவாங்க. 4ஆம் முறையும் அவர் தான் பிரதமராக.
நான் பிரதமராக இருக்க மாட்டேன் என்று சொல்கிற உரிமை நரேந்திர மோடிக்கு கிடையாது. இந்திய வாக்காளர்கள் நான் பிரதமராக வரமாட்டேங்கன்னு நீங்க சொல்றது அதிகாரம் இல்லைங்கய்யா. நாங்கள் விரும்பும் முறை நீங்கள் தான் பிரதமராக இருந்தா இன்னைக்கு ஒவ்வொரு இந்திய வாக்காளருடைய மைண்ட் வாய்ஸ் தான். நான் பிரதமராக இருக்க மாட்டேன் என்று சொல்கிற உரிமை அவருக்கே கிடையாதுங்க. நீதான் பிரதமர். பாரதி பாண்டாண்ட 1000 ஆண்டுகள் ஓய்ந்து கிடந்த பின் வாராது வந்த மாமணியை தோற்போம் போன்று அப்படி வாராது வந்த மாமணி ஒன்று இந்திய அரசியல் வரலாற்றில் இருக்கிறார் என்றால் நரேந்திர மோடி தான் அந்த வாராது வந்த மாமணி. நாமெல்லாம் புண்ணியம் பண்ணிருக்கோம்பா. இவர் பிரதமராக காலத்துல நாம எல்லாம் இந்த நிலக்கோட்டை வந்தல கொண்டு நாமெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோமே, இதுவே புண்ணியம். கேரளா என்ற பேர் சொல்லியிருக்காங்க பட்ஜெட்ல. கர்நாடகா இருக்கா, புதுச்சேரி இருக்கா, ஆந்திரா இருக்கா. ஆந்திரா இருக்கு, ஏன் அப்புறம் சொல்றேன். ஒரிசா பேர் இருக்கா, டெல்லி பேர் இருக்கா, ஹரியானா, பஞ்சாப் எல்லாம் சொல்றாங்க. தேவையின் அடிப்படையில் சில மாநிலங்களுக்கு சிறப்பு நிதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப தமிழ்நாட்டுக்கு நிதியே இல்லையா? எங்க பட்ஜெட் 48 லட்சம் கோடி. இந்தியாவோட பட்ஜெட் 48 லட்சம் கோடி. தெரிஞ்சுக்கங்க. நரேந்திர மோடி பிரதமர் ஆகிறதுக்கு முன்னால உலகத்தினுடைய பொருளாதார வரிசையில், பொருளாதார சக்தியில் இந்தியா 10வது நாடு. மன்மோகன் சிங் பிரதமராக வரைக்கும் 2014 வரைக்கும் பொருளாதார அடிப்படையில் நாம ரேங்க் தரம் போட்டோம்னா நம்ம 10வது நாடு. இன்னைக்கு பொருளாதார அடிப்படையில் நாம் தரம் போட்டால் இந்த 10 ஆண்டுகளில் இந்தியா 5வது தேசமாக வந்திருக்கிறது. 5th லார்ஜஸ்ட் எக்கானமி இன் தி வேர்ல்ட் இங்கிலீஷ்ல சொன்னா. 2027-28ல நாம் 2ஆம் இடத்திற்கு வந்து விடுவோம் என்பதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை. அவ்வளவு வேகமா போயிட்டு இருக்கோம். நம்ம நாட்டோட ஜிடிபி $3.6 ட்ரில்லியன். சொல்றது புள்ளி விவரம். அதெல்லாம் ஏன் சொல்றேன்னா இந்த புள்ளி ரொம்ப விவரமா பேசுறாருன்றதுக்கா இல்ல, யாருக்கும் கொஞ்சம் பேருக்கு அந்த நம்பர் எல்லாம் உள்ளுக்குள்ள போகுமே இருக்காரு. இல்லைன்னா ரொம்ப பேசினாலும் போர் அடிக்கும் புள்ளி விவரம். இது $5 ட்ரில்லியன் கொண்டு போகணும். அமெரிக்காக்காரன் இருக்கான், பெரிய பொருளாதாரம் வந்தான். அவனுடைய பொருளாதாரம் எத்தனை? 17-18 ட்ரில்லியன். சீனாக்காரன் இருக்கா, அவன் 10-12 ட்ரில்லியன். ஜப்பானே 6-7 ட்ரில்லியன். நாம 3.25 ட்ரில்லியன் இருக்கோம். 5ஆவதா இருக்கோம். இத 5 ட்ரில்லியன் கொண்டு போய் நாம 3வது இடத்துக்கு போகணும். கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறணும். அப்படிதான் பட்ஜெட் போடுறாங்க. 48 லட்சம் கோடி. அது ஆந்திராவுக்கு கொடுத்தது 15,000 கோடி, பீகாருக்கு கொடுத்தது 26,000 கோடி, ரெண்டையும் சேர்த்தா 41,000 கோடி. 48 லட்சம் கோடியில 46,000 கோடிங்கிறது எவ்வளவு தெரியுமா? 3/4 ரூபா. 3%. 100 ரூபாயில 75 பைசாக்கு என்ன வேல்யூ அதுதான். அப்ப மிச்சம் உள்ள 99 ரூபாய் 25 பைசா யாருக்கு வருது? எல்லா மாநிலத்துக்கு தான் போகுது. அப்ப அதெல்லாம் அந்த மாநிலம் வருது இல்லையா? எல்லாத்தையும் திருப்பி ஆந்திராக்கு, பீகாருக்கு கொடுத்தாரு. ஏன் ஆந்திரா கொடுத்தாங்க 15,000 கோடி? காரணம் கேளு, காரணத்தை புரிஞ்சுக்கோ. ஒரு காலத்துல ஆந்திராவும் தமிழ்நாடு ஒன்னா இருந்துச்சு. சென்னை மாகாணம் அப்படித்தானே, மெட்ராஸ் பிரசிடென்சி ஒரே ஸ்டேட். இப்ப தமிழ்நாடு ஆந்திரா பிரிச்சதுல இப்பதான் இவன் தமிழ் தெலுங்குன்றதெல்லாம் 1953 அப்புறம் தான் இந்த கூத்தெல்லாம். அதுக்கு முன்னால எல்லாம் ஒண்ணுதான், எல்லாம் ஒன்னா இருந்தா. இடையில ஒரு கோடை போட்டு 2 மாநிலமா பிரிச்சான். எப்படி முன்னால திண்டுக்கல் மதுரை மாவட்டம் தானே, அப்புறம் இடையில எம்ஜிஆர் அப்புறம் தனியார் மாவட்டம் பிரிச்சாரு. அவ்வளவுதான். அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே மதுரைக்காரன் தானே. தமிழ்ல முதல்ல ஒரு சினிமா வந்துச்சு. தமிழ்ல முதல்ல வந்த சினிமால வசனம் எல்லாம் தமிழ், பாட்டெல்லாம் தெலுங்கு. அப்படிதான் அந்த படமே வந்துச்சு. எல்லா பாட்டும் தெலுங்குல இருக்கு, எல்லா வசனமும் தமிழ்ல இருக்கு. முதல் படம் எனக்கு பேரு ஞாபகம் நினைவு வந்தா சொல்றேன். அப்படி பிரிச்சா. பிரிக்கிறப்போ சென்னை தான் தலைநகரம். சென்னை மாகாணத்துக்கு சென்னை தமிழ்நாட்டோட வந்துருச்சு. அப்போ